ராதே கிருஷ்ணா. அழகான ஸ்ருங்கேரி, ஜோரான துங்கா நதி தீரம். இந்த இடத்துல ரொம்ப விசேஷமான ஒருத்தர் கப்பே சங்கரான்னு பேரு. கப்பேன்னா தவளைன்னு அர்த்தம். சங்கரர் தன் சிஷ்யர்களோட இந்த பக்கம் வரும் பொழுது மத்தியான சமயம் அந்த வெயில்ல ஒரு தவளை கத்தின் இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஒரு கர்ப்பவதி தவளை அழகா கத்தின் இருக்கு. கத்தின் இருக்கேன்னு பார்த்தா ஒரு பாம்பு படம் எடுத்து சீரின்னு இருக்கு. ஓ, இந்த பாம்பு ஏதோ பண்ண போடுதுன்னு பார்த்தா இந்த தவளை மேல வெயில் படாமல் அந்த பாம்பு நிழல் போல அதுக்கு பிடிச்சுட்டு இருக்கு, கொடை பிடிச்சுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே சங்கர் ரொம்ப சந்தோஷப்படுறார். பரஸ்பரம் விரோதம். பாம்பு டக்குன்னு தவளையை சாப்பிடாம இப்படி கர்ப்பவதியா இருக்கிற தவக்கலைக்கு வந்து மேல வெயில் படப்படாதுன்னு கொடை பிடிச்சுட்டு இருக்கே, எப்பேற்பட்ட ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாரதாம்பாளுடைய அழகான ஆவிர்வாவத்தை வர வச்சுட்டு இங்கதான் ஸ்ருங்கேரி பீடத்தை ஸ்தாபிதம் பண்றோம். அதனால இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போட இது பக்கத்துல ஒரு தவளை, இங்க ஒரு லிங்கம், அது சுத்திட்டு அந்த பாம்பினுடைய வால் இருக்கு. ஸோ இதுதான் பாம்பு, இங்க கீழே தவளை இருக்க மாதிரி இங்க. ஸோ கப்பே சங்கரான், இதுதான் முக்கியமான காரணம் ஸ்ருங்கேரியில ஆச்சாரியர் பீடத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு. துங்கா நதிக்கரையில அழகான ஒரு இடம் இந்த கப்பே சங்கரா. ராதே கிருஷ்ணா.